ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டே விவசாயி தான் பார்க்குறீங்க. ஒன் டே விவசாயி பார்த்தீங்கன்னா சண்டே வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 HP பெட்ரோல் வாட்டர் பம்பு தான் இப்போ வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து வயலுக்கு தண்ணி அரிக்கிறதுக்கு தான் தலையில் தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டரில் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு 35 கிலோ வெயிட் இருக்குங்க. 5 HP வாட்டர் பம்புங்க. வயலுக்கு தண்ணி அரிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாருங்கள், சின்ன வரப்பு தான், சின்ன வரப்பில் தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் வெயிட்டு தான். அங்கேருந்து ரொம்ப லாங்லேருந்து தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் தூரம்னா தூக்கிட்டு வந்துடலாம், கொஞ்சம் லாங்லேருந்து தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டே விவசாயி தான் பார்க்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்தாச்சு. இப்போ வந்து விவசாய நிலத்துக்கு வந்தாச்சு. இப்போ இன்னும் விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி அரிக்க தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை செடி தான் போட்டிருக்கோம். வேர்க்கடலை செடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அரிக்க தான் வந்திருக்கோம். அதை எப்படி இறக்கி போகிறோன்றதை நான் வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுவேன். ஆனால் இது வந்து இப்போ ஏற்கனவே காட்டியிருக்கேன். எப்படி புதுசாக வாங்கி வந்து செட் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். ஆனால் இந்த சண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்காக வந்து லைவாகவே எப்படி இறக்கி போகிறேன்றது நான் வீடியோவில் காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா பம்பு செட்டு எல்லாமே எடுத்துன்னு வந்தாச்சு. வாட்டர் பம்பு, பெட்ரோல் வாட்டர் பம்பு பார்த்தீங்கன்னா தெரியும். பெட்ரோல் வாட்டர் பம்பு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். பார்த்தீங்களா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டேன். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழனிக்கு தான் இறக்கி போகிறோம் வயலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக தான் பார்த்துட்ருக்கீங்க. தண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஓடையிலேருந்து தான் தண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓடையிலேருந்து தண்ணி எடுத்து இதுலேருந்து தான் வந்து கழனிக்கு பாச போகிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிளாஞ்சு, அந்த பிளாஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து செட் ஆகாது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா த்ரெட்டு போயிடுன்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேறு பிளாஞ்சு இரும்பில் ஸ்டீலில் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பழுப்பில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே பிளாஞ்சு வந்து நம்ம வந்து பெட்ரோல் வாட்டர் பம்பில் பார்த்தீங்கன்னா இதேமாரி பிளாஞ்சு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை கழட்டக்கூடாதுன்றதுனால அடிக்கடி கழட்டணும்னா என்ன ஆகும்னா த்ரெட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும், த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் நான் வந்து கழட்டக்கூடாதுன்றதுனால அதுலேயும் இந்தமாரி பிளாஞ்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வாட்டர் பம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஒன்று போட்டு அந்த சைடு இருக்கிற பிளாஞ்சில் வந்து லெதர் வச்சு நம்ம நெட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்டர் ஊற்ற போகிறோம். எப்படி வாட்டர் எப்படி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பம்பு அட்டாச் பண்ணியாச்சு. இந்த பழுப்பும் அந்த பிளான்ச்சுக்கு போட்டு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அட்டாச் பண்ணதான் வீடியோவில் பார்த்துட்டீங்க. பைப்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி இறக்குதான்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 2வது சண்டே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சண்டே அங்கே வச்சாச்சு, அது 2வது சண்டே வந்துட்டுருக்கோம். இதுனா பெட்ரோல் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பெட்ரோல் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்குறேங்க. அந்த கேன் ஒன்று நானே ரெடி பண்ணிட்டேன். வாட்டர் கேன்லேயே மேலே அறுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை புனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஊற்றணும். இப்படி வச்சு உங்கள் ஐடியாவில் ஊற்றிக்கங்க. புனல் இருந்தால் ஊற்றிக்கங்க, இல்லை வாட்டர் கேன் கூட இப்படி வச்சு பெட்ரோல் அப்படியே ஊற்றிக்கங்க. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். 3 இன்ச்சு பெட்ரோல் வாட்டர் பம்பு தான். வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தண்ணிக்கும் அந்த இன்ஜினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். பார்ப்போம் தண்ணி இறக்குதான்னு பார்ப்போம். தண்ணி ஊற்றி பார்ப்போம். தண்ணி இறக்குன்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணியிருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றியாச்சு. பார்ப்போம். அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா தண்ணி கிட்ட எடுத்துன்னு போயிட்டு வச்சு இறக்கிறது கொஞ்சம் இதுவாக சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அதனால் மேலே வச்சு இறச்சி பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் மேலே வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிருக்கேன். பைப்பில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டு எப்படி கட்டி வச்சிருக்கேன் பாருங்க. போயிட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். போய்ட்டு ஆன் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஷோக்கு இது பண்ணிட்டு ஷோக்கு தள்ளிட்டு
ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஒரு 15 மீட்டர் டிஸ்டன்ஸு உள்ளேருந்து அங்கேருந்து வருது. பழுப்பில் 3 இன்ச்சு பழுப்பு தான் போட்டிருக்கோம். ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு வேகம் இழுக்கல. பார்ப்போம், இழுக்கவே இல்லை, தண்ணி இறக்கல. தான் பார்த்துட்ருக்கேன். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வச்சு பார்த்துட்ருக்கேன். அந்த பக்கம் போய் பார்ப்போம், தண்ணி இழுக்குதா இல்லையான்னு பார்ப்போம் பழுப்பில். ஏன்னா நம்ம ஊற்றின தண்ணி இருக்குது பழுப்பில், ஆனால் ஸ்ட்ரக் பண்ணி இழுக்கல. ஸ்ட்ரக் பண்ணி இழுக்கல, தண்ணி இருக்குது, இந்த அளவுக்கு இழுக்கவே இல்லை. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். தண்ணி அங்கே இருக்குது, ஒரு 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் வந்து தண்ணியை ஃபுல்லாக ஊற்றியாச்சு, பல்ப் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஆனால் இன்ஜின் ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் எடுக்கவே இல்லை. ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன், பல்ப்பும் கட்டி வச்சுருக்கேன். தண்ணி இறக்கன்னு ஒரு நம்பிக்கையில் தண்ணி ஊற்றினேன், இழுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன் வயலுக்கு தண்ணி பேசுறதுக்கு. சரி, அதனால் என்ன பண்ணிட்டோம், கீழே வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். ஏன்னா மேலே வச்சு தண்ணி இறக்கல, அதனால் கீழே வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். கீழே வச்சு இதை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே எப்படி இறக்குதா இல்லைன்னு பார்ப்போம். இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளை மாரி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க இன்ஜினு, ஆனால் எப்படி தண்ணி இறக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியல. வாங்கிட்டு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க கடையில் கொடுத்து. ஆனால் இதில் என்னென்ன ஃபால்ட்டு வருதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்குறோம், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுலேயும் தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணி ஊற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே வச்சுருக்கேன், பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது, பார்ட் பண்ணிட்டேன். நான் பக்கத்தில் வச்சு தண்ணியை ஊற்றிருக்கேன் பழுப்பில். பார்ப்போம், பக்கத்தில் வச்சாலும் இறக்கிதான்னு பார்ப்போம். தண்ணி ஊற்றியும் கொஞ்சம் இதுவும் ஆகலை. ஏர் கீர் லீக் ஆச்சுன்னா கூட இந்த ப்ராப்ளம் வரும். ஏர் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். பம்பு அட்டாச் பண்ணுற பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ச்சி அட்டாச் பண்ணிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஏர் லீக் இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி இழுக்காது. ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், தண்ணி அறிதான் பார்க்குறதுக்கு. தண்ணி பழுப்பில் ஊற்றிட்டேன், எங்கேயோ லீக்கேஜ் இருக்கான்னு தெரியல. பழுப்பு ஏர் லீக்கேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். பழுப்பு ஏர் லீக்கேஜ் இல்லாமல் நம்ம அட்டாச் பண்ணோம். இந்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இருக்குது. பழுப்பில் தண்ணி இருக்குது, வெயிட்டாக தான் இருந்தது. பார்த்தீங்க, தூக்கி பார்த்தேன், வெயிட்டாக தான் இருக்குது, தண்ணி இருக்குது. நான் எடுக்கல. பார்ப்போம். தண்ணி அந்த அளவுக்கு ஏதோ ஏர் லீக் ஆகுதுங்க, அதனால தாங்க தண்ணி எடுக்கல. ஏர் லீக் ஆகிட்டுருக்கு. பழுப்பு அந்த பம்பு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பிளான்ச்சு, அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஏர் லீக் ஆகிற மாதிரி இருக்குது. தண்ணி ஊற்றியும் எடுக்கலைன்னா நான் என்ன பண்ண ப்ராப்ளம் அப்படின்னா, நல்லா ஃபுட்பால் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த இடம் தான் இது லீக் ஆகுது பொழுது செக் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி அந்த இடம் இல்லை, தண்ணி எது ஏர் இதுவில் தண்ணி இல்லாமல் இருக்குது, தண்ணி ஊற்றின தண்ணியே இல்லாமல் இருக்குது. அதான் பார்த்துட்ருக்கோம். பாருங்க, அந்த இடம் செக் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி ஏதோ ஏர் அடைச்சிட்ருக்கு, ஏர் லீக் ஆகிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இறக்காமல் இருக்குது தண்ணி. செக் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதில் 10 நிமிஷத்துக்கு மேலே செக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரமாக தண்ணி வேறு இறக்கவே இல்லை. பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகுது ஸ்டார்டிங்கில். செக் பண்ணி பார்க்குறேன், தண்ணி இறக்கவே இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ஷக் பண்ணி இழுக்கலைங்க, நல்லா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பத்தலை.
ஆனால் தண்ணி வந்து இறைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கு. பழுப்பில் தண்ணி வந்து இறைச்சினா நல்லா இறைச்சிட்ருக்கு. அது என்ன தெரியும், செக் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி எடுக்கவே இல்லை. இதனால் நிறைய விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இறைக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் சால்வ் இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஏர் லீக் ஆகாமல் நல்லா கட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பல்பெலாம் ஏர் லீக் ஆகாமல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அடைச்சிட்டு ஏர் லீக் ஆகாமல் நல்லா கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பல்பில் தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். அந்த இடம் தாங்க பார்த்தீங்கன்னா ஏர் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இறுக்கி கட்டிட்டு அந்த இதுதான் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கட்டிட்டு பல்ப்பு நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம் பைப்பில். பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்குது. அங்கே பாருங்கள் வெயிட்டாக இருக்கும். தூக்கி பார்த்தேன் வெயிட்டாக இருக்குது. அப்போனா தண்ணி வந்து பைப்பில் செக் பண்ணி இழுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம தண்ணியை வந்து இந்த பைப்பில் வந்து ஊற்றிடணும். ஊற்றினா தான் வந்து தண்ணி எடுக்கும். அதுவும் இல்லாமல் ஏர் லீக்கேஜ் இருந்தாலும் எடுக்காது தண்ணி. ஏன்னா இதெல்லாம் வந்து இல்லை, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். நான் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி இந்த மாதிரி தண்ணி எடுக்க ஆரம்பிச்சு. இப்போ தான் பாருங்கள் எடுக்குது. பாருங்கள் தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதுதான் ஸ்பீடு இல்லாமல் நார்மலான, ரொம்ப வேகம் இல்லாமல் ரொம்ப கம்மி இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்பீடில் வச்சுக்கலாம். பார்ப்போம். இங்கே வச்சுருக்கேன் தண்ணி பம்ப் அட்டாச்மெண்ட் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு பார்ப்பீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பம்ப் இறக்கிறது தான் நம்ம வந்து வீடியோவில் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறேன். நான் அப்படியே கழனியை சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பை தான் இப்போ இறச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வயலில் வாட்டர் பம்ப் வச்சு இறச்சிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அது வந்து பெட்ரோல் வாட்டர் பம்பு தான். எப்படி இறக்கணுன்றது நான் வீடியோலையும் சொல்கிறேன். எந்த அளவுக்கு வைக்கணும் பம்பு அட்டாச்மெண்ட்டு அதான் சொல்கிறேன். அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதில் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் வச்சு இறச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், லைவாக பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து நம்ம வந்து வயலில் எப்படி தண்ணி பசங்கன்றது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். பல்ப் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பல்ப் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து மேலே போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி இப்படி போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு இறங்குதுன்னு பார்ப்போம். இந்த இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. 2 தென்னை மரம் ஒன்று இருக்குது. தண்ணி வர இல்லை. தண்ணி இல்லாமல் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். விவசாயத்துக்கு முக்கியமாக தேவையானது பார்த்திங்கன்னா உணவுன்றது ஒரு தண்ணி தான். அந்த தண்ணி தான் இப்போதைக்கு இல்லை. இப்போ வந்து வாட்டர் பம்ப் வாங்கி புதுசாக வாங்கி இறச்சிட்ருக்கோம். இது வந்து 2வது முறை இறக்கிறோம். இது வந்து 2வது சண்டே தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் போகுது. அதை பாருங்கள் இறச்சிட்ருக்கோம். லைவில் பார்த்துட்ருக்கோம். அங்கே தண்ணி அது வரைக்கும் போயிட்டுருக்கு. இறச்சிட்ருக்கு. சூப்பராக பண்ணியிருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். பாருங்கள் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. பல்ப் பாருங்கள் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. பல்ப் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இருக்குது கழனி. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பல்ப்பு. எவ்வளோ லாங்கில் இருக்குது பாருங்கள். அங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் இருக்குது கழனியில். தண்ணி பல்ப்பு இந்த இடத்துல ஓட்ட இதுவாகிடுச்சு. போட்டுக்கிடுச்சு. பல்ப்பு ரொம்ப இதுவாக இருக்குது. இது இந்த அளவுக்கு தான் இறச்சிட்ருக்கோம். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இறச்சிட்ருக்கோம். பாருங்க வயலில் போய் இறச்சிட்ருக்கோம். ஃபுல்லாக இறச்சிட்ருக்கோம். தண்ணி இங்கே தான் பாஞ்சிட்ருக்கு. தண்ணி எப்படி இறக்குதுன்றதை பார்க்கலாம்.
வந்து மீடியமாக தான் வச்சுருக்கேன், ஃபோர்ஸில் வைக்கல. நார்மலாக தான் வைக்கணும், ரொம்ப ஸ்பீடு வைக்க நார்மலாக வச்சுருக்கேன். தண்ணி அதெல்லாம் நார்மலாக வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் 3 இன்ச்சு தண்ணி எடுத்துகிட்ருக்கு. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 3 இன்ச்சு தண்ணி எடுக்குதுங்க, இதாங்க பார்த்துட்ருக்கேன். இந்த அளவுக்கு இந்த சைடு காவா சைடு பாருங்க போயிட்டுருக்கு தண்ணி. பார்த்தீங்கன்னா காவா ஃபுல்லாக போயிட்டுருக்கு தண்ணி. அந்த வேர்க்கடல் செடிக்கு தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தண்ணி இறைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடல் செடிக்கு தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் லாங்லேருந்து வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. இவ்வளோ தூரம் பழுப்பு அங்கேருந்து வருது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், நீங்களே பார்த்துங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து பெட்ரோல் வாட்டர் பம்பு தண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து இறைச்சிட்ருக்கு. பாருங்கள் நேராக போயிட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ லாங்லேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குது, அங்கேருந்து இறைச்சிட்ருக்கு. பாருங்கள் இன்னும் இன்ஜின் எங்கே வச்சுருக்கான்னு பாருங்கள். இங்கேருந்து அப்படியே போயிட்டு ஆட்டுக்குட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போவோம். பாருங்கள் நேராக பாருங்கள், அங்கேருந்து அப்படியே சருவில் எவ்வளோ பள்ளத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி எவ்வளோ பக்கத்தில் வச்சுருக்கேன். பெட்ரோல் வாட்டர் பம்பு தண்ணி பக்கத்தில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கன்றது பாருங்கள். பைப்லாம் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதான் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்க ஃபுல்லாகவே பாருங்கள் தண்ணி பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். எப்படி ஷார்ட் ஆகுது, எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன், எது எப்படி முட்டு ஊற்றுருக்கேன், எப்படி கல்லெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் இப்படி தான் வச்சு இறக்கிறேன் எங்கள் வயலில். வேர்க்கடலை செடிக்கு இப்படி தான் வச்சு இறைச்சிட்ருக்கேன். பாருங்கள் தண்ணி பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணி பழுப்பு கட்டி இறைச்சிட்ருக்கேன். பரவாயில்லைங்க, தண்ணி எடுக்குது, நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது வாட்டர் பம்பு. பார்ப்போம். பாருங்கள் தண்ணி இறைச்சிட்ருக்கேன், வயலில் இறைச்சிட்ருக்கேன். அதான் மடை மாறணும், மடை மாற்றி விடணும். காவாயில் மடை மாறுறோம். கட்டிட்டு நான் மடை மாற்றிட்டுருக்கேன். இப்போ தான் வேறு பாத்திக்கு மடை மாற்றிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா காவாயில் அந்த சைடு போயிட்டுருக்கு. காவாயில் அங்கேருந்து இந்த சைடு மாற்றி விட்றேன். அந்த லாங்காக போனோம் தண்ணி, அங்கேருந்து காவா வழியாக வருது. இந்த லாஸ்ட்டுக்கு மாற்றி விட்றேன். காவா வழி தான் வரணும் நம்ம சைடு, வேறு வழி இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரம் பழுப்பு போட முடியாது, ரொம்ப லாங் வரைக்கும் பழுப்பு போடலாம், இருந்தாலும் எவ்வளோ தூரம் போட முடியல. அதனால் காவா போட்டு வச்சுருக்கோம். காவா வழியாக தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். அதான் வீடியோவில் பார்த்துட்ருங்க. ஒன் டே விவசாயி, சண்டே மட்டும்தான் வருவேன். அதனால் ஒன் டே விவசாயி சொல்லிகிட்ருக்கேன். ஒரு நாள் விவசாயி. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடம் கொஞ்சம் காவா கொஞ்சம் மேடாக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி விட்டுட்ருக்கேன். காவா வழியாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு அந்த காவா கொஞ்சம் மேடாக இருக்குங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்கேன், தண்ணி அந்த பக்கம் போகிற மாதிரி. அந்த பக்கம் தண்ணி போய் அந்த லாஸ்ட்டில் பாயும். அந்த லாஸ்ட்லேருந்து இருக்குங்க, ரொம்ப லாங்லேருந்து வந்துட்டுருக்கு தண்ணி. மடலாம் கொஞ்சம் சரியாக கட்டிக்கணும், இல்லைன்னா மடை உடச்சின்னு போயிடும் தண்ணி. ஆனால் காவா கொஞ்சம் சரியே இல்லை. தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க. அந்த லாஸ்ட்லேருந்து வந்துட்டுருக்கு காவாயில். இந்த மடையை நல்லா கட்டிட்டு அதான் இப்போ இந்த வழியாக அனுப்புகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு மடை கட்டிக்கணும். அந்தளவு பள்ளங்க அந்த சைடு. நல்லா காவா வழியாக தண்ணி இதுவாகிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. நல்லா காவா வந்து நல்லா கட்டிட்டு அந்த சைடு போய் பார்ப்போம் எப்படி தண்ணி பாய்ச்சறதுன்னு.
அந்த அளவுக்கு ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்கேன். சண்டே பார்த்தீங்கன்னா வெயில், ஓவர் வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வெயில் காஞ்சிட்ருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வெயிலுங்க, ஓவர் வெயிலுங்க பாருங்க. அந்த வெயிலில் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன். அந்த பாருங்க, அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வருது தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 5 HP வாட்டர் பம்பு தாங்க. 5 HP வாட்டர் பம்பில் அவ்வளோ தூரத்துலேருந்து லாங்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. ரொம்ப அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வேர்க்கடலை செடி அந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கு பாருங்க. அதனால தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். 5 HP வாட்டர் பம்பில் தண்ணி அடிச்சிட்ருக்கோம் பாருங்க. தண்ணி எப்படி பாய்ஞ்சிட்ருக்குன்னு வேர்க்கடலை செடிக்கு நான் தான் பாய்ச்சிட்ருக்கேன். ஒன் டே மேன், ஒன் டே விவசாயி தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு பாய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி இந்த அளவுக்கு தான் பாய்ஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு பாருங்க. தடா தண்ணி இப்போ தான் பாயுது. வயலில் பாய்ச்சிட்ருக்கோம். லைவில் தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். இந்த இடம் தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள் செடி. லைவில் காட்டுறேன் பாருங்கள். செடி இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள்.